5ஆம் இடத்துல மாந்தி. இப்போ 5ஆம் இடங்கிறத பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ இந்த 5ஆம் இடத்துல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு அவங்க வம்சத்தில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்தோன்னு சொல்லிடலாம், உங்களுடைய வம்சத்தில் திதி கொடுக்கலைங்க. ஆமாங்க, எங்கள் அம்மா அப்பா யாருமே கொடுக்கல, குலதெய்வம் தெரிலங்க, ஏதோ சொன்னாங்க, எதையோ பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, திருப்தி இல்லை. குலதெய்வம் சொல்கிறாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் என்பது என்னங்க, ஆள் மனம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. இப்போ குழந்தைங்களால் குழந்தை பாக்கியம் தடைப்படும். 5ல் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தடைப்படும். 5ல் மாந்தி இருந்தால் முதல் குழந்தை இறந்து பிறக்கும் அல்லது கருவில் இறக்கும். கரெக்டாக அந்த தசாபுத்தி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பை கொடுத்தே தான் தீரும். இதெல்லாம் எப்பவுமே இருக்கிறதுங்க. பாதிப்பு 100% வர்றதுக்கும் 50% இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 50% அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு நார்மலாக 98 வரைக்கும் இருக்குது. 98க்கு மேலே 100 போச்சுன்னா தான் காய்ச்சலாக மாறும். அது மாதிரி தான் 98 வரைக்கும் நார்மலாக இருக்குது. தசாபத்தி வரும்போது 100% மாதிரி அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும்னா பாதிப்பை கொடுக்கும். இதுதான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பகவான். இப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும்னு சொல்லிட்டேன். மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்காது. அடுத்தது குலதெய்வ வழிபாடு என்ன தான் பண்ணாலும், நான் குலதெய்வத்துக்கு தினம் போகிறேங்க, ஆனால் சாமி கண்ணை திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க முன்னோர்களுக்கு எதுவுமே அவங்க செய்யலை, அப்புறம் எப்படி குலதெய்வம் நமக்கு வழிகாட்டும்? குலதெய்வம் தெரியலை, கண்டிப்பாக தெரியாது. குலதெய்வம் மாறிப்போச்சு, கண்டிப்பாக மாறிப்போம். அடுத்து குழந்தைங்களால் எனக்கு ஒரு கவலை, என் இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணல, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல. நான் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணோ பையனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா ஜாதகத்தை முதல்ல பார்க்கணுன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் குழந்தைங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடாது. இவங்க குழந்தைங்களால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை இங்கே கொடுக்க முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணோம், இங்கே அப்பா ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ 1000 பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் கல்யாணம் நடக்காது. அதுதான் இந்த 5ஆம் இடத்துல மாந்தி. அப்போ இந்த 5ஆம் இடத்துல இருந்தால் எங்கே பார்க்கும், 11ஆம் இடத்தை பார்க்கும். சேமிப்பு 10 பைசா பண்ண முடியாது. 1 ரூபா வச்சுருந்தாலும் தங்காது. குழந்தைங்களுக்காக அல்லது குழந்தைங்களுடைய லைஃபு இப்படியே போயிடும். ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எதையும் நான் அனுபவித்தேன், நான் வாழ்ந்தேன், நான் போப்பா நான் நல்லா வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னா அந்த மனநிலை திருப்தியற்ற மனநிலையே கொடுக்கும். இதெல்லாமே இந்த 5, 11 இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் எந்த இடமா வருதோ அது சார்ந்து சில வழிபாடுகள் பண்ணணும். பொதுவாக சொல்கிறேன், 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் திருக்காஞ்சி, விழுப்புரம் பக்கத்தில் திருக்காஞ்சி கங்கா வராக நதீஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அது காசிக்கு நிகரான ஸ்தலம். அங்கே போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய ஆத்ம சாபமானது நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான சில ஆலயங்கள் சில வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாந்தியுடைய தோஷத்தை நம்ம என்ன பண்ணலாங்க, குறைச்சிக்கலாம். சரிங்களா?